அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல லாஸ்டா 3 இயர்ஸ் ஓட क्वेश्चंस வந்து கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டனி, பயாலஜி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சுவாலஜி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் சுவாலஜியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட क्वेश्चंस இந்த 3 இயர் क्वेश्चंஸை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 10 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 2 மார்க்ஸ், ஒரு 3 மார்க்ஸ், ஒரு 5 மார்க்ஸ் மினிமம் இதை 10 மார்க்ஸ் வந்துடும். 3 இயர் क्वेश्चंஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இது எல்லாமே பார்த்துருங்க. இப்போதைக்கு நம்ம 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து என்னென்ன क्वेश्चंस வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் क्वेश्चंस வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் லெசன் வைஸாக இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து அப்லோட் பண்ணியிருக்கும். ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸோட 5 மார்க்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கும். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு அதாவது பயாலஜி, பாட்னி இப்படி 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பப்ளிக் क्वेश्चंஸும் அப்லோட் பண்ணுவோம். 7 இயர்ஸாக நடந்தது. இந்த 3 இயர் क्वेश्चंस அப்படிங்கிறப்ப நமக்கு மார்ச் மந்த்து நடக்கக்கூடிய மெயினாக நடக்கக்கூடிய எக்ஸாம் 7 இயர்ஸ்னு சொல்கிறது வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸும் சேர்த்து. சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதுதான் நம்ம சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த क्वेश्चंஸும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த 3 இயர் क्वेश्चंஸில் என்னென்ன क्वेश्चंस வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அடிக்கடி பியூர் சயின்ஸ்க்கு வந்து அதிகமாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2021 क्वेश्चंस வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து 2022 என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து 2023 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2021 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். 3 இயர் क्वेश्चंஸ்க்கும் பாட்னி, பயாலஜி, சுவாலஜி சரிங்களா நம்ம அப்ரூவ் பண்ணோம். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் இது எல்லாமே படிச்சுருங்க. ப்ளஸ் இந்த இயர் क्वेश्चंस 1 மார்க்கும் ஒன்ஸ் வந்து பார்த்துருங்க. क्वेश्चंस வந்து இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நிறையா क्वेश्चंस வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிடிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ். அந்த 2 மார்க்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சைமாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைமாலஜி அப்படிங்கிற क्वेश्चंस நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம், படிச்சிருக்கலாம். படிக்கல அப்படின்னா இந்த क्वेश्चंस வந்து என்னது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. ரொம்பவே முக்கியமான क्वेश्चंस. அதுக்கடுத்து 2வது क्वेश्चंस பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹிபியன் என்றால் என்ன, இந்த இன்ஹிபியன் क्वेश्चंஸும் ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் இன்ஹிபியன் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து 3வது क्वेश्चन பாருங்கள். இந்தியாவில் காணப்படும் மிக உள்ளுயிர் உயிரின பரிணாம பகுதிகளோட பெயர்கள். நேம் த ஹாட்ஸ்பாட் ஃபவுண்ட் இன் இந்தியா. அதுக்கடுத்து கேரியான் நுண்ணூச்சி மாதிரி ஆய்வு பற்றி குறிப்பு எழுதுக. ரைட் நோட் ஆன் குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ஹோலண்ட்ரிக் ஜீன்கள். சரிங்களா? இது ஹோலண்ட்ரிக் ஜீன்கள் ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. வாட் ஆர் ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கடுத்து கருக்குழல் தடை முறையிலேருந்து விந்துகுழல் தடையை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் டியூபெக்டமி, வாசக்டமி. இதுவும் முக்கியமான क्वेश्चंस தான். அதுக்கடுத்து காலா அசார். வாட் இஸ் காலா அசார். அதுக்கடுத்து ஒற்றைமடியே இரட்டமடியே நிலை. வாட் இஸ் ஹேப்ளோ டிப்ளாய்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய क्वेश्चंस பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட நோய்களுக்கான நோய் காரணி. காலரா, சிக்கன்குனியா, சாதாரண சளி, புபோனிக் பிளேக். சரிங்களா? காமன் கோல்டு, காலரா, அதுக்கடுத்து சிக்கன்குனியா, புபோனிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்டது. அதுக்கடுத்து 2022 கேட்ட क्वेश्चंस என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 மார்க்ஸ் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அது எல்லாமே பார்த்துருங்க புக் பேக்கில் இருக்குது. நம்ம 2 மார்க் 3 மார்க் மட்டும் கம்பேரிசன் பார்ப்போம். 2 மார்க்கு 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். 16வது கொஸ்டின். முதுமை நிலை என்றால் என்ன? வாட் இஸ் செனண்டன்ட் ஃபேஸு. விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள் அல்லது அடங்கியுள்ள அவை நம்ம படிச்சிருப்போம். காம்போசிஷன் ஆஃப் செமன். அதுக்கடுத்து போக்ஸோ ஆக்ட் பற்றி படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. படிக்கலாம், படிச்சிருங்க. அதே போல் படியெடுத்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த क्वेश्चंஸும் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்கள். இது எல்லாமே புக் பேக்கில் நமக்கு இருக்குது. லிஸ்ட் அவுட் அவர் கேஸஸ் சீம்ஸ் டு பி ஃபவுண்டு பிரிமிட்டிவ் எர்த். அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்கள். அமீபியாசின் ட்ரிபோசோயிட்டுகள் நம் உடலில் எவ்வாறு இறுதி இலக்கை சென்றன? ஹவு டஸ் த ட்ரோபோசோயிக் அமீபியாசி ரீச் த ஃபைனல் டெஸ்டினேஷன் அவர் பாடி. இங்கே 22வது क्वेश्चंस பாருங்கள். சைமாலஜி வரையறு. டிஃபைன் சைமாலஜி. அதே 2021 ஃபஸ்ட்டு क्वेश्चन பாருங்கள். சைமாலஜி வரையறு. சரிங்களா?
இது 2021, இது 2022. ஒரு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு வந்து என்னது 2 மார்க்ஸு கிடச்சிருக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு முக்கியமானது. அதுக்கடுத்து பெருந்திறன் மரபற்று போதல் என்றால் என்ன, வாட் இஸ் மாஸ் எக்ஸ்டென்ஷன். அதுக்கடுத்து கொரோனா வைரஸை பற்றி கேட்டிருக்காங்க. RNA வைரஸ் அடிப்படையில் PCR தொழில்நுட்பத்தை DNA கண்டுபிடிக்கும் தொழில்நுட்பம். அப்படியெனில் PCR தொழில்நுட்பம் கொரோனா வைரஸை கண்டறிதல் எவ்வாறு பயன்படுகிறது. இது வந்து 2 மார்க்ஸு. இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2021க்கும் 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2023 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இது 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் 1 மார்க்ஸ் இருக்குது. விந்து திரவ வெளியேற்றத்திற்கு என்று பெயர் டேஷ் என்ற பெயர். அந்த பிளாஸ்மோடி பற்றி கொஸ்டின். அடுத்து பாருங்கள் 2 மார்க்ஸு. இது 2023 கேட்ட கொஸ்டின். சரிங்களா. பிளாஸ்மோடோமி என்றால் என்ன, அந்த கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. வாட் இஸ் பிளாஸ்மோடோமி. அதுக்கடுத்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மற்றும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறுபடுத்துக. இந்த கொஷின்ஸ் வந்து என்னது படிச்சிருப்பீங்க. அந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேயர் ரோகிடான்ஸ்கி குறைபாடு என்றால் என்ன, மேயர் அதே தான் இங்கிலீஷில் சிண்ட்ரோம் சொல்லுவோம். லைனைசேஷன் என்றால் என்ன, வாட் இஸ் லைனைசேஷன். ஓகசாகி துண்டங்கள் என்றால் என்ன, ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸு. உயிரிய தீர்வு என்றால் என்ன, பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிற கொஷின்ஸு. அதுக்கடுத்து செந்தரவு புத்தகம் என்றால் இதை பற்றி உனக்கு தெரிவது என்ன, மிகை உணவூட்டம் வரையறு. அதுக்கடுத்து சின்னம்மை நோய்க்கு எதிராக தடுப்பூசி தயாரிக்கப்படவில்லை. சரிங்களா. இந்த இயரில் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கேட்ட கொஷின்ஸ் வந்து எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஆனால் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. நான் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே 2 மார்க்கோட கம்பாரிசன். அடுத்து 3 மார்க்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோசர்வேட்டுகள் என்றால் என்ன, வாட் ஆர் கோசர்வேட்டு. அதுக்கடுத்து தொழில்துறை ஆளுகள் என குறிப்பிடுவது எது, அதன் பயன்கள் குறிப்பு எழுதுக. ரெஃபர் டு அஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், ஆட் ஏ நோட் ஆன் இட் யூசஸ். அதுக்கடுத்து விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகங்கள் கூடி ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்கெட்ச் ஆஃப் ஸ்பெர்மோட்டோசோவன். அதுக்கடுத்து RNAவிற்கும் DNA-விற்கும் உள்ள அமைப்பு சார்ந்த வேறுபாடுகள். சரிங்களா. நம்ம கெமிஸ்ட்ரியிலுமே படிப்போம் DNA RNA வேறுபாடு. தண்டு செல்கள் என்பவை மருத்துவத்துறையில் அதோட பங்கு. வாட் ஆர் ஸ்டெம் செல்ஸ், எக்ஸ்பிளைன் ரோல் இன் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். அதுக்கடுத்து கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்துக. கிளாஸிஃபை ஃபெர்டிலைசேஷன் பேஸ்ட் ஆன் அப்பான் த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ். சரிங்களா. அதுக்கடுத்து குரோமோசோம் தொகுப்பு வரைபடுத்த பயன்கள். வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியர் டைப்பிங். அதுக்கடுத்து பனிக்குடை துளைப்பு எனும் மரபணு. இது வந்து புக் பேக் கொஸ்டின், நம்ம வந்து பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து உயரமான மலைப்பகுதியில் செல்லும் மக்கள் சில நாட்களுக்கு தங்களை எவ்வாறு அச்சுறுத்தலுக்கு ஏற்றவாறு இணக்கமாக்கிக் கொள்கின்றனர். ஹவு டு பீப்புள் அக்ளமேட் த ஹையர் ஆல்டிடியூட் வித்தின் எ ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சரி, அதுக்கடுத்து 2022க்கான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். கருக்கொலை சிசுக்கொலை, இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஃபியூட்டிசைடு இன்ஃபென்டிசைட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டாலிசிஸ் நோயை எவ்வாறு தவிர்க்கலாம், ஹவ் வில் ப்ரிவெண்ட் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டாலிசிஸ் அப்படிங்கிற கொஷினு. அதுக்கடுத்து மலேரியா நோய்க்கு எதிராக தடுப்பூசி உள்ளதா, உனதுக்கு விடைக்கு காரணம் தருக. இஸ் ஏ வேக்சின் அவைலபிள் அகைன்ஸ்ட் மலேரியா, கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். இம்யூனோகுளோபினோட மூலக்கூறோட படம் வரைந்து பாகம் குறி. ஆல்ரெடி நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ட்ராவாக கேட்பாங்க அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். நுண்ணுயிர் எரிபொருள் கலன் பற்றி குறிப்பெழுதுக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் மைக்ரோபியல் ஃபியூல் செல்லு. வேறுபடுத்துக மிகை வெப்ப உயிரி, அதுக்கடுத்து குறை வெப்ப வேறுபாட்டு உயிரி. அதுக்கடுத்து சிற்றின மண்டல பல்வகைத்தன்மையோட 3 பிரிவு. நாம் மிகை உணவட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், ஹவு கேன் கண்ட்ரோல் யூட்ராஃபிகேஷன். அதுக்கடுத்து பல்திறன் மற்றும் குருதிறன் ஆகியவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ரைட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மல்டி பொட்டன்சி அண்டு ஒலிகோ பொட்டன்சி. இது எல்லாமே 3 மார்க் கொஷின்ஸு. அதுக்கடுத்து 2023 கேட்ட 3 மார்க்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து இளம் உயிரி நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலேருந்து வேறுபடுகிறது, ஜுவைனல் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு. அதுக்கடுத்து முன்னிந்த விந்தனோட படம் வரைந்த பாகம் கூறி. இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஒரு இயரில் 3 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள். சரிங்களா. 27 விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாவம் குறி.
இங்கே 23 முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகம் புரி 2 3 தான். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மார்க்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க்ஸ் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் வந்து என்னது கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து கருக்குழல் தடை விந்துக்குழல் தடை டியூபெக்டமி வாசெக்டமி இந்த கொஷின்ஸ் வந்து என்னது ரிப்பீட்டு தான். ஆல்ரெடி இது நம்ம வந்து ரீட் பண்ணியிருக்கோம் 2021 அல்லது 2023 நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 மார்க்ஸில் இதிலே பார்த்தோன்னு நினைக்கிறேன். பாருங்க இங்கே இருப்பாருங்க டியூபெக்டமி வாசெக்டமி சரிங்களா. இது வந்து 2021 கொஷினு. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னது 2023 கொஷின். அப்போ இப்போ இங்கே ஒரு 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. மொத்தம் இதோட வந்து என்னது 6 8 மார்க்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்பு ரைட் சாலைன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூஷன் சரி இம்யூனோகுளோபினோட பணிகள் ஆல்ரெடி படம் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் கொஸ்டினில். அதாவது 2022 பார்த்திங்க அப்படின்னா அதோட படம் கேட்டிருப்பாங்க. அவருங்க இம்யூனோகுளோபின் மூலக்கூறின் படம் வரைந்து பாகம் புரி அதை டீட்டெயில்டாக கேட்குறாங்க அவ்வளோதான் சரிங்களா. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம். நொதிகலன் இந்த பிசிஆரை பற்றி ஆல்ரெடி 2022 கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிசிஆரை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. அதே தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. சரி சரிங்களா. இங்கே பிசிஆரை பற்றி ரிப்பீட்டாக இருக்குது. அதே தான் இங்கேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க 2023. அதுக்கடுத்து பிறப்பு விதம் இறப்பு விதம் வேறுபடுத்துக. எய்ட்ஸ் ஒரு நோய் அல்ல, ஆனால் அது மற்ற உயிரினங்களின் தாக்குதலுக்கு உதவி புரிகிறது. ஏன் எய்ட்ஸ் இஸ் நாட் எ டிசீஸ் பட் இட் ஃபெசிலிட்டேட் டு அட்டாக் பை அதர் ஆர்கானிசம்ஸ் ஒய் சரிங்களா. இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்ப்போம். என்னென்ன வந்து 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இயர்லையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2021 வந்துடும். அண்டசெல்லின் அமைப்பை தகுந்த வரைபடத்துடன் வரைக. அதுக்கடுத்து குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் யாது அதோட பயன்கள். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவியம் வித் அ நீட் லேபிள்டு டயக்ராம். வாட் இஸ் த technique which used to identification of criminals give it other application. அதுக்கடுத்து டார்வினிய கோட்பாடுகளுக்கான முக்கிய எதிர்கருத்துக்கள். உயிரிய பல்வகை தன்மை இருப்பதற்கான பல்வேறு காரணங்கள். மெயின் அப்ஜெக்ஷன் சரிங்களா. எதிர்கருத்துக்கள் தான் நம்ம சொல்லுவோம். அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாசஸ்ஸு. அதுக்கடுத்து யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் யானைக்கால் புழுவோட பெயர், அதோட அறிகுறி, அது எப்படி பரவுது, இது வந்து புக் பேக்கில் நம்ம பார்த்துருக்கலாம். மாசுபடுத்திகள்னா என்ன அதோட வகை. அதே போல் ரைட் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஃபிலேரியல் ஓம், அது எப்படி சிம்டம்ஸு, அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. கிளாஸிஃபை த பொல்யூட்டன்ட்டு கேட்டிருக்காங்க. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு. இந்த மனித மரபணு திட்டத்தை பற்றி கொஸ்டின்ஸ் பேப்பரில் எவரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுருங்க. இருவேறு சிற்றின விலங்குகளுக்கு இடையே உள்ள சார்பு அட்டவணை ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோ ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து 2 ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் இன்ட்ராக்ட். அதுக்கடுத்து நிணநீர் முடிச்சோட அமைப்பை படத்துடன் விளக்குக. மறுசேர்க்கை இன்சுலின் உற்பத்தி எவ்வாறு செய்யப்படுகிறது. டிஸ்கிரைப் த லிம்ப் நோடு டயக்ராமு. அதுக்கடுத்து ரீகாம்பினேஷன் இன்சுலின் கேன் பி ப்ரொடியூசர். அதுக்கடுத்து 2022 கேட்ட 5 மார்க்ஸ் பார்ப்போம். மனித கருப்பையின் அமைப்பு. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா விந்து செல்லோட அமைப்பு, அண்ட செல்லோட அமைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பையோட அமைப்பு கேட்டிருப்பாங்க. நமது நாடு இந்திய முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள். அதுக்கடுத்து புரத உற்பத்தியில் மொழிபெயர்த்தலின் கூறுகளோட பங்கினை விளக்குக அல்லது மரபணு குறியீடுகளோட சிறப்பு பண்பு சரிங்களா. அதுக்கடுத்து ஆண்டி வெயின்பெர்க்கோட அந்த சமன்பாடு கேட்டிருக்காங்க. 5 பாக்டீரிய நோய்களை பற்றி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. யானைக்கால் நோயை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரிய நோய்களை பற்றி கேட்குறாங்க. அதனால் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே போல் பிசிஆர் தொழில்நுட்பம் பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. மரபணு இது மாதிரி. அதே போல் இயல்பு நோய் தடைக்காப்பு எவ்வாறு நம் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து நீரின் முக்கிய பண்பு, மருத்துவ கழிவு மற்றும் மின்னணு கழிவுகளை நாம் எவ்வாறு மேலாண்மை செய்யலாம். இது எல்லாமே 5 மார்க்ஸு. அடுத்த இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலை. மல்ட்டுத்தன்மை என்றால் என்ன, மல்ட்டுத்தன்மைக்கான காரணம், ஏரியா ஸ்பேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்,
இன்ஃபெர்டிலிட்டி ரைட் காசஸ். அதுக்கடுத்து மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகள். ஆல்ரெடி இது ஃபஸ்ட் இயர்லேயே நமக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோம் சரிங்களா. இங்கே 37 இருக்குது, இங்கே 2023 பார்த்தீங்கன்னா 35 இருக்குது சரிங்களா. ஆல்ரெடி நம்ம வந்து என்னது 8 மார்க்ஸ்க்கு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கடுத்து இப்போதைக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா 13 மார்க்ஸுக்கு வந்து என்னது நமக்கு இயர் கொஷின்ஸ் பார்த்ததுனால கிடைச்சிது. அதுக்கு இது வரைக்கும் டார்வினோட குருவிகள், ஆஸ்திரேலிய பைப்பாலியூட்டிகளோட தவமைப்பு இதெல்லாமே படிச்சிருங்க. நலர்புண வாழ மேற்கொள்ள வேண்டிய முறை, முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை தடைக்காப்பு தோழன்களை வேறுபடுத்துக. அதுக்கடுத்து 37வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விலங்கு நகலாத்தின் நன்மை மற்றும் தீமை இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. இனக்கூட்ட பரவல் என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பின் பொதுவான உத்திகள், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறேன். கழிவுநீர் சுத்திகரிப்பின் நிலைகளை விளக்குக சரிங்களா. இது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே மின்னணு கழிவு சரிங்களா. அதேமாதிரி இந்த கழிவுநீர் மேலாண்மை, மின்னணு கழிவு இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு லாஸ்ட் லெசன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. அதனால் அதை வந்து என்ன பண்ணீங்க படிச்சிருங்க சரிங்களா. இப்போதைக்கு இந்த 3 இயர் கொஷின் சரிங்களா. 3 இயர் கொஷின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 5 மார்க்ஸ் வந்து என்னது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27 3 மார்க்ஸும், அதுக்கடுத்து 27 2 மார்க்ஸும் வந்து என்ன பண்ணது இருக்குது. இந்த கொஷின்ஸ் வந்து படித்ததுலேயே நமக்கு எவ்வளோ மார்க்ஸுக்கு கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா 13 மார்க்கு வந்து என்னது ரிப்பீட் ஆகிருக்கு. அதே போல் அந்த டாப்பிக்கே ரிலேட்டடாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. அந்தந்த லெசனில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து படித்ததுலேயே இந்த கொஷின்ஸை படித்தாலே உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு, 13 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால் நீங்கள் இப்போ கொஷின்ஸில் எப்பயுமே நீங்கள் படித்து தான் வரும். அதை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை, கவலையே பட தேவை. ஐயோ நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன் இதெல்லாமே வருமா இல்லையா அப்படிங்கிற கவலையே தேவை. நம்ம பயாலஜியில் குறிப்பாக பியூர் சயின்ஸில் கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஷின்ஸ் தான் வரும். அதனால் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். நம்மளை அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்டாஃபுங்க சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தாலும் சரி, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து அதை கம்பேர் பண்ணி படிச்சிங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் 7 இயர்ஸாக சரிங்களா 7 இயர்ஸாக நடந்த பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். போத் தமிழ் மீடியம் ஆல்ரெடி 5 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியல. அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.